செல்விக்கு சப்போர்ட் பண்ணுற சிலர் வந்து ஒரு யூடியூப் சேனலில் பேசும்பொழுது ஸ்ரீமதியோட கையெழுத்து இது தான் அப்படின்ட்டு அவளோட நோட் புக் காமிக்கிறாங்க. அதில் வந்து அவள் ஃபிசிக்ஸ்னு எழுதியிருக்கா. அந்த நோட்டில் இருக்கிற கையெழுத்தெல்லாம் ஸ்ரீமதியோட கையெழுத்து என்று செல்வி அவர்கள் சொன்னதாகத்தான் செல்வி அவர்கள் கொடுத்த ஒரு எவிடன்ஸ் மாதிரி தான் அந்த இதில் பேசியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் திங், சில பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது வந்து ஸ்ரீமதியோட கையெழுத்தே கிடையாது, மேட்ச் ஆகலை அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க. அது ஸ்ரீமதியோட கையெழுத்து தான். எங்கே செக் பண்ணணும்? அவள் எம் எப்படி போட்டிருக்கா, என் எப்படி போட்டிருக்கா, ஏ எப்படி போட்டிருக்கா, பி எப்படி போட்டிருக்கா, இந்த லெட்டர்ஸை வந்து ஒரு லெட்டராக நீங்கள் செக் பண்ணிங்கன்னா அது எவ்வளோ தூரம் மேட்ச் ஆகுதுன்னு கண்டுபிடிச்சிடலாம். இன்னொன்று, ஸ்ரீமதி வந்து பேனாவில் எழுதலை லெட்டரை. ஸ்ரீமதி எழுதின கடிதம் வந்து அவளோட ரத்தத்தில் எழுதின கடிதம் அது. ஸோ அதனால் எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு அது அந்த பொண்ணோட கையெழுத்து தான் அப்படின்றத உறுதிப்படுத்திட்டு தான் இது வந்து ஸ்ரீமதியோட கையெழுத்துன்னு சொல்கிறாங்க. இதை வந்து செல்வி அவர்களால் கூட மறுக்க முடியாது. சொல்லிப்பார், யூடியூப் சேனலில் பேசும்போது சொல்லுவார், அது என் பொண்ணு கையெழுத்தே இல்லைன்னு சொல்லுவார். ஆனால் உண்மையாகவே இதை வந்து நிரூபிக்க முடியுமா அவரால் அப்படின்னா கண்டிப்பாக முடியாது. ஏன்னா யார் செக் பண்ணாலும் சரி அது வந்து ஸ்ரீமதியோட கையெழுத்து தான் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். இந்த கடிதம் வந்து ஸ்ரீமதி எழுதலை, யாரோ கொலை பண்ணிவிட்டு எழுதியிருக்காங்கன்னு சொல்லிகிட்ருக்கீங்க சில பேர். சரி, ஒருத்தர் வந்து ஒரு பர்சனை வந்து கொலை பண்ணுறாங்க. அப்போ கொலை பண்ணும்பொழுது ஒரு பெரிய பேஜ், ஒரு ஃபுல் ஷீட்டும் ஒரு ஃபுல் பேப்பரும் எழுதுகிற அளவுக்கு பொறுமையாக எழுதிட்டுருப்பாங்க அந்த கொலைக்காரன். தன்னைத்தானே மாய்த்துக்கொள்ளும் இவர்கள் எல்லாம் என்ன செய்வாங்க அப்படின்னா, ஜென்ரலாக இந்த தற்கொலை செய்யும் எண்ணம் உள்ளவர்கள் இந்த மாதிரி பெரிய கடிதமாக ஏதோ ஒன்று எழுதிட்டு போவாங்க. இந்த மாதிரி எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை, அதனால் நான் சாக போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுடைய கடைசி ஆசை என்ன அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு இதோ எழுதிட்டு தான் போவாங்க. அது மாதிரி தான் ஸ்ரீமதி வந்து எழுதும்போது ஸ்கூல் ஃபீஸ் கூட ரீஃபண்ட் பண்ணிவிடுங்க எங்கள் அம்மா கிட்ட அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பொண்ணு எழுதிட்டு போயிருக்கு. நான் வந்து ஸ்கூல் ஜாயின் பண்ணி ரொம்ப நாள் ஆகலை, அதனால் ஃபுல் ஃபீஸும் ரீஃபண்ட் பண்ணுங்கன்னு இந்த பொண்ணு சொல்லிவிட்டு எழுதிட்டு இந்த பொண்ணு செத்து போச்சு. முதல் விஷயம் புரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, கொலைக்காரன் எந்த கொலைக்காரனும் ஒரு பர்சனை வந்து கொலை பண்ணிவிட்டு அவங்களோட இடத்துலையே அந்த பணத்தை போட மாட்டான். முதல் விஷயம். அப்படியே ஒரு வேளை அந்த பணத்தை அதே இடத்துல போடுற மாதிரி இருந்ததுன்னா, ஒன்று அந்த பிணத்தை வந்து தோண்டி புதைச்சிடுவான், இல்லை எரிச்சிடுவான், இல்லாட்டி வேறு எங்கேயாவது போய் புதைக்கிறதோ எரிக்கிறதோ பண்ணுவான். இந்த ஸ்கூலில் இந்த பொண்ணு இறந்துருக்கா அப்படின்ற ஒரே ஒரு காரணத்தை வச்சுக்கிட்டு இந்த ஸ்கூல் ஓனர் தான் கொலை பண்ணாங்க, இந்த ஸ்கூல் ஓனரோட பசங்க தான் கொலை பண்ணாங்கன்னு நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால் தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு தான் இந்த செல்வி சப்போர்ட்டர்ஸ் நின்றுக்கிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணை கொலை பண்ணுற அளவுக்கு ஸ்கூல் ஓனர்ஸ்க்கும் செல்வி அவர்களுக்கும் ஏதாவது ஏற்கனவே பகை இருந்துச்சா, இல்லை வேறு ஏதாவது பிரச்சனையா? இன்னொன்று, அடுத்த நாள் கிளாஸஸ் ஆரம்பிக்க போது இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் வந்து இந்த மாதிரி ஒரு பெண்ணை வந்து யாராவது கொலை பண்ணுமா? ஏதாவது ஒரு ஸ்கூல், எந்த ஸ்கூலாக இருந்தாலும் சரி. இது எவ்வளவு முட்டாள்தனமான வாதம் இந்த செல்வி அவர்களும் செல்வி அவர்களோட டீமும் பேசுகிறது. செல்வி அவர்களுக்கு காரியம் ஆகணும். ஏன்னா ஸ்கூல் ஓனர்ஸ் தான் கொலை பண்ணாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருந்தால் அப்போ தான் நமக்கு வந்து காம்பன்சேஷன், பெரிய காம்பன்சேஷனாக பல கோடி கிடைக்கும்னு செல்வி அவர்கள் போய் சொல்லி புரளி கிளப்பிட்டுருக்காரு. இப்போ மற்றவங்களுக்கும் என்ன நெசசிட்டி இருக்குது அப்படின்றது புரியலை. இவ்வளவு பொய்கள் பேசி கொண்டிருக்கிறார் செல்வி அவர்கள். ஃபோனை வந்து காக்கா தூக்கிட்டு போச்சு, பல்லி தூக்கிட்டு போச்சு. 6 மாதமாக சிபிசிஐடி கேட்டுட்ருக்கு, ஸ்ரீமதி யூஸ் பண்ண ஃபோனை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அந்த ஃபோனில் ஏதாவது முழு பூஷணிக்காய் ஒழிச்சு வச்சுருந்தாரா செல்வி அவர்கள்? அதை கொடுக்காம ஏன் வந்து 6 மாதம் டிமிக்கி கொடுத்துட்டு இருந்தார்? சரி, கொடுத்தாரு. எதற்காக எல்லாத்தையும் அழிச்சிட்டு கொடுக்கணும்? அதுவும் 4-5 வாட்டி ஃபார்மேட் பண்ணிவிட்டு ஒரு ஃபோனை கொடுக்கணுமா? இது எவ்வளோ பெரிய மொல்ல மாதிரித்தனம். இது மாதிரி வேறு ஒரு பர்சன் செஞ்சுருந்தாங்க அப்படின்னா போலீஸ் வந்து எப்படி விசாரிக்கணுமோ விசாரிச்சிருக்கோம். செல்வி அவர்கள் பெண் என்பதால் விட்டு வச்சுருக்காங்க. ஏன்னா அந்த மாதிரி இப்போ என் மேலே வந்து ஒரு சந்தேகம் வருகிறது போலீஸ்க்கு அப்படின்னா, ஃபோனை கொடுமா அப்படின்னு கேட்டால் நான் கொடுத்து தான் ஆகணும். அதை வந்து செக் பண்ணுவாங்க, போலீஸ் வந்து செக் பண்ணுவாங்க. என்னை வந்து சந்தேகத்துக்குரியதாக ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஃபோன்லாம் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு
ஒரு 6 மாதம் 1 வருஷம் டிமிக்கி கொடுத்துட்டு ஃபோனில் இருக்கிற எல்லாத்தையும் ஃபார்மேட் பண்ணிவிட்டு கொடுத்தேன்னா போலீஸ் அதை கண்டுபிடிக்காதுன்னு நினைக்கிறீங்க? அப்போ தான் போலீஸ்க்கு வந்து என் மேலே இன்னும் சந்தேகம் ஜாஸ்தியாகும். இப்போது செல்வி அவர்கள் எல்லாத்தையும் அழிச்சிட்டு கொடுத்ததுனால, ஃபார்மேட் பண்ணி கொடுத்ததுனால இப்போ செல்வி அவர்கள் மீது தான் எல்லா சந்தேகமும் போலீஸ்க்கு இருக்குது. ஏன்னா இவர் தப்பே செய்யாதவர் அப்படின்னா, இவர் மடி மீது எந்த கனமும் இல்லை அப்படின்னா எதற்காக எல்லாத்தையும் அழிச்சிட்டு கொடுக்கணும்? அதுவும் 4-5 வாட்டி ஃபார்மேட் பண்ணுற அளவுக்கு அந்த ஃபோனில் அப்படி என்ன ரகசியம் ஒளிந்திருக்கு? 6 மாதமாக போய் சொல்லிகிட்டு இருந்தார். அந்த ஃபோனே இல்லை, உடஞ்சி போச்சு, காக்கா தூக்கிட்டு போச்சு, எலி தூக்கிட்டு போச்சு, இப்படியெல்லாம் சொன்னவர் அப்போ 6 மாதம் கழித்து அந்த ஃபோன் எங்கேருந்து வந்துச்சு? இத்தனைக்கும் வந்து சிபிசிஐடி வந்து செல்வி அவர்களோட ஃபோனை கேட்கல, ஸ்ரீமதியோட ஃபோனை தான் கேட்டாங்க. அப்போ ஸ்ரீமதியோட ஃபோன் வந்து இல்லைன்னு சொன்னவர் வண்டி வண்டியாக போய் சொன்ன செல்வி அவர்கள் இப்போ பேசுகிறது மட்டும் உண்மை அப்படின்னு எப்படி இந்த செல்வியோட சப்போர்ட்டர்ஸ் நம்புகிறாங்கன்றது புரியலை. ஸ்கூல் வந்து எந்த வித விஷயத்தையும் மறைக்கலை. அந்த பொண்ணு விழுந்த அடுத்த ஒரு 1 ஹவர்க்குள்ளே, அதாவது இவங்க பார்த்த அந்த 1 ஹவர்க்குள்ளே 5 o'clock 5:30க்குள்ளே பார்த்துருக்காங்க அந்த பொண்ணை. ஒரு 7 o'clock வச்சுப்போமே, போலீஸ் வந்து உள்ளே வந்துடுச்சு, ஸ்கூலுக்கு வந்துடுச்சு. ஸ்கூலுக்கு வந்த உடனேயே இருக்கிற ஹார்ட் டிஸ்க் எடுத்து போலீஸ்கிட்ட கொடுத்துருக்காங்க இந்த ஸ்கூல். ஸோ அவங்க வந்து எதையுமே மறைக்கலை. ஆக்சுவலி சொல்லப்போனால் ஸ்கூலே வந்து ஒரு நிமிஷம் யோசிச்சிருக்கோம், ஒரு வேளை இந்த பொண்ணு யாராவது கொலை பண்ணியிருப்பாங்களோ, இந்த பொண்ணு எப்படி திடீர்னு விழுந்து கிடக்குது அப்படின்னு ஸ்கூல் டீமில் இருக்கிறவங்களும் யோசிச்சிருப்பாங்க. ஏன்னா அது வந்து தற்கொலையா இல்லை அது கொலையான்னு அப்போ யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. இனிஷியல் ஸ்டேஜில் வந்து யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. ஸோ அவங்க நம்பினது வந்து சரி இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் கொடுத்துருக்கோம், ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குதா பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூலும் அதை எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் பார்த்துருக்கோம். ஒருவேளை இது கொலையாக இருந்திருந்து கொலைகாரன் வந்து கொலை பண்ணிட்டு போயிருந்தா அது வந்து ஆட்டோமேட்டிக்காக சிசிடிவி ஃபுட்டேஜில் வெளியே வந்திருக்கும். ஆனால் அது வரலை. யாருமே அந்த பொண்ணு விழுந்த டைமில் யாருக்குமே தெரியாது அந்த பொண்ணு வந்து தற்கொலை செய்து கொண்டாலா இல்லை கொலை செய்யப்பட்டாலா, யாருக்குமே தெரியாது, சான்ஸே இல்லை. திடீர்னு ஒரு ஆள் வந்து ஒரு பர்சன் வந்து விழுந்து கிடக்குறாங்க, நம்ம பார்க்குறோம், ரோட்டில் பார்க்குறோம். அந்த பர்சன் வந்து இயற்கையாகவே மரணம் அடைந்தாரா இல்லை யாராவது கொன்று போட்டாங்களா இல்லை அவர் வந்து தற்கொலை செய்து கொண்டாரா என்பது யாராலையும் யூகிக்க முடியாது. நம்ம வீட்டு வாசல்லையே யாரோ விழுந்து கிடக்குறாங்க அப்படின்னு வச்சுப்போமே, யாராலையும் அது வந்து ஜட்ஜ் பண்ண முடியாது ஆரம்பத்தில். போலீஸ் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணால் தான் தெரியும். அப்போ ஸ்கூல் டீம் வந்து ஹார்ட் டிஸ்க்கை போலீஸ்கிட்ட கொடுத்துடுச்சு. கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷனையும் இன்வெஸ்டிகேட் பண்ணது போலீஸ் தான். அதுக்கப்புறம் தான் சிபிசிஐடி உள்ளே வராங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அவ்வளவு லேஸில் சிசிடிவி கேமராலாம் ஃபோர்ஜரி பண்ண முடியாது. சிசிடிவி ஃபுட்டேஜஸ் வந்து ஃபோர்ஜரி பண்ண முடியாது. ஈவன் ஏதாவது ஒரு சின்ன போர்ஷன், ஒரு 2 நிமிஷம் போர்ஷன் இல்லை 5 நிமிஷம் போர்ஷன் வந்து ரிமூவ் பண்ணுறாங்க, டிலீட் பண்ணுறாங்கன்னா ஃபஸ்ட்டு அது மாதிரி டிலீட் பண்ண முடியாது. முதல் விஷயம். அப்படியே ஒரு வேளை டிலீட் பண்ணால் கூட அது டிலீட் பண்ணணுன்னா அது நிறைய வேலை பண்ணணும். அதுக்கெலாம் அவ்வளோ லேஸில் வந்து ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜோட இதை வந்து கண்டென்ட்டை வந்து டிலீட் பண்ண முடியாது, எந்த இடத்துலையும் ரிமூவ் பண்ண முடியாது ஃபஸ்ட் திங். ஏன்னா அது வந்து வரிசையாக ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்கும். இப்போது 0 செக்டார்லேருந்து அது பாட்டுக்கு ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதில் வந்து என்ன இன்ஃபர்மேஷன் இருக்கோ அதுதான். நடுவில் வந்து நம்ம புகுந்து நம்ம இஷ்டத்துக்கு இந்த பிளேஸில் நம்ம இதை வந்து டிலீட் பண்ணோம், அந்த பிளேஸில் இதை டிலீட் பண்ணோம் அப்படிலாம் செய்ய முடியாது. அந்த மாதிரி ஃபோர்ஜரி செய்யவே முடியாது ஃபர்ஸ்ட் திங். அப்படியே ஒரு வேலை செஞ்சிட்டாலும் போலீஸ் ஈஸியாக கண்டுபிடிச்சிரும். ஏன்னா அந்த இடத்துல கேப் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நைட்டு 12 மணிலேருந்து 12:05 வரைக்கும் ஏதோ ஒரு ஒளிச்சு வச்சுருக்காங்க இன்ஃபர்மேஷன், ரிமூவ் பண்ணுறாங்க. ரிமூவே பண்ண முடியாது ஃபர்ஸ்ட் திங். அப்படி ஒரு வேளை ரிமூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா கூட அந்த 12லேருந்து அந்த 12:05 வரைக்கும் கேப் இருக்கும். அந்த கேப்பை வந்து போலீஸ் கண்டுபிடிச்சிருக்கும். அதே மாதிரி ஒரு சிசிடிவி கேமரா, இப்போ 4 இருக்குது சிசிடிவி கேமரா அப்படின்னா அந்த 4ல் ஒரே ஒரு கேமரா வேலை செய்யலைன்னு வச்சுப்போமே, நம்ம ஆஃப் பண்ணிடுறோம்னு வச்சுக்கோங்களேன். 12 மணிலேருந்து 12:10 வரைக்கும் நம்ம ஆஃப் பண்ணி வைக்கிறோன்னா அந்த 12லேருந்து அந்த 12:10 வரைக்கும் ஆஃப் பண்ண அந்த கேப் இருக்குல்ல, அதை காமிச்சு கொடுத்துரும். நாம் அந்த ஃபுட்டேஜஸ் வந்து கம்ப்யூட்டரில் செக் பண்ணும்பொழுது அது காமிச்சு கொடுத்துரும். சரி, இந்த 12 மணிலேருந்து 12:10க்கு யாரோ வந்து இந்த கேமராவை வந்து ஆஃப் பண்ணியிருக்காங்க, அந்த கேமரா வந்து வேலை செய்யலை, ஏதோ ஒரு காரணத்துக்காக ஏதோ ஒன்று கண்டுபிடிச்சிருப்பாங்க. அப்போ ஈஸியாக வந்து சரி ஏதோ தப்பு நடந்திருக்கு இந்த விஷயத்தில் அப்படின்னு போலீஸ் கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஆனால் அந்த மாதிரியும் நடக்கலை. ஏன்னா இருக்கிற 200 சொச்சம் அந்த கேமராஸ் எல்லாமே அந்த ஸ்கூலில் இருக்கிற எல்லா கேமராஸும் 24 மணி நேரமும் ஓடிட்டுருக்கு.
எந்த கேப்புமே இல்லாமல் தான் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜஸ் இருக்குது. அதாவது இந்த கம்ப்யூட்டரில் பார்க்கும்பொழுது ஏதாவது ஒரு கேப் இருந்ததுன்னா, பவர் கட் ஆயிருந்தாலும் சரி, பவர் கட் ஆயிருந்தால் எல்லா கேமராஸும் ஆஃப் ஆகிருக்கும். பவர் கட் ஆகலை, ஸோ எல்லா கேமராஸும் ஆஃப் ஆகிருக்கும் அப்படின்னும் பொழுது பவர் கட் ஆயிருந்ததுன்னா அப்போ அங்கே பெரிய கேப் இருக்கும். ஒரு 12 மணிலேருந்து 12:05 வரைக்கும் ஆஃப் ஆகிருக்குன்னு வச்சுப்போமே, பவர் கட் ஆகிருக்குன்னா எல்லா கேமராஸும் ஆஃப் ஆகிருக்கும். அந்த இடத்துல வந்து ஒரு கேப் இருக்கும். அடுத்தது ஒரே ஒரு கேமராவை நம்ம ஆஃப் பண்ணியிருந்தாலும் அது ஈஸியாக தெரிஞ்சிடும். ஒரே ஒரு கேமரா மட்டும் அந்த போர்ஷன் மட்டும் கேப்பு விழுந்திருக்கும். அதனால தான் கோர்ட் வந்து சிசிடிவி ஃபுட்டேஜ் எவிடன்ஸை வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அண்ட் வந்து இப்போ நார்மலாக நம்ம ஃபோட்டோ எடுக்கிறோம் இல்லை வீடியோ எடுக்கிறோம் அப்படின்னா அதை மார்ஃபிங் பண்ணுறாங்க இல்லையா, அந்த மாதிரிலாம் சிசிடிவி ஃபுட்டேஜஸை வச்சு மார்ஃபிங் பண்ணுறது கஷ்டம். ஏன் அது கஷ்டம் அப்படின்னா, அந்த இடத்துல வந்துட்டு அது வந்து அவ்வளோ ஹை ரெசல்யூஷன் கிடையாது, லோ ரெசல்யூஷன் தான். ஹை ரெசல்யூஷனாக இருந்தால் இப்போ நம்ம ஈஸியாக மாடிஃபை பண்ணலாம், எடிட்டிங்கு இல்லை எதாவது பண்ணி மாடிஃபை பண்ணலாம். ஆனால் இதிலலாம் அப்படி பண்ண முடியாது, ஃபோர்ஜரிலாம் பண்ண முடியாது. இந்த லோ ரெசல்யூஷனில் நீங்கள் ஏதாவது எடிட்டிங் பண்ணுறீங்க இல்லை ஏதாவது பண்ணுறீங்க அப்படின்னா, மார்ஃபிங் பண்ணுறீங்க இல்லை ஏதோ ஒன்று பண்ணுறீங்கன்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா நீங்கள் பண்ணுற எடிட்டிங்க்கும் அதுக்கும் வித்தியாசம் ஈஸியாக தெரியும். ஸோ எந்த ஒரு ஃபோர்ஜரியும் நடக்கலை. சிசிடிவி கேமராஸ் ஒரு கேமரா கூட ரன் ஆகாமல் இல்லை, எல்லா கேமராஸும் ரன் ஆகிட்டுருக்கு. அப்போ இந்த ஸ்கூல் மீது என்ன தவறு இருக்க முடியும்? ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒருவேளை இந்த ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டில் யாரோ ஒருத்தவங்க வந்து கொலை பண்ணியிருக்காங்கன்னு வச்சுப்போமே, அப்படி ஒரு வேலை செஞ்சுருந்தா அந்த பிணத்தை வந்து அங்கே போட்டிருக்கவே மாட்டாங்க. அதை எப்படி வந்து டிஸ்போஸ் பண்ணுறதுன்னு தான் பார்ப்பாங்க. அந்த பிணத்தை எப்படி எரிக்கிறது, எப்படி புதைக்கிறது, இதை தான் பார்ப்பாங்க. நம்ம எல்லா கொலை கேஸ்லேயும் பார்த்துருக்கோம். எந்த கொலை கேஸ்லேயும் யாரையாவது கொண்டுட்டாங்க அப்படின்னா அந்த பிணத்தை வந்து எங்கேயாவது போய் எரிச்சிருவாங்க, இல்லை சாக்கு மூட்டையில் எடுத்துகிட்டு போய் போட்டுருவாங்க, தண்ணியில் கூட போட்டுருவாங்க, கடலில் ரிவரில் கூட போடுவாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, அது எரிச்சிடுவாங்க. சில பேர் வந்து அது ஏதாவது குழி தோண்டி புதைச்சிருவாங்க. இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் வந்து 200 சொச்சம் கேமரா வச்சுருக்கு, அவ்வளோ கேமராஸ் வச்சுருக்காங்க. இவர்கள் ஏதாவது தில்லுமுள்ளு பண்ணியிருந்தாங்க, கொலை செஞ்சுருந்தாங்க அப்படின்னா ஈஸியாக மாட்டுறது அவங்க தான் ஃபஸ்ட்டு. அவங்களே அவங்க கேமராஸ்னாலேயே மாட்டிப்பாங்க. அதாவது சொந்த காசில் சூனியம் வைக்கிறதுன்னு சொல்லுவாங்க தெரியுமா, இதுதான். ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டாக இருக்கட்டும் இல்லை டீச்சர்ஸாக இருக்கட்டும், அடுத்த நாள் கிளாஸ் எப்படி நடத்துறது, நெக்ஸ்ட் டே வந்து ஸ்கூல் எப்படி என்ன பண்ணலாம், இதை தான் யோசிச்சுட்டு எல்லாம் போய் தூங்க போயிருக்காங்க. 10 மணியோ 11 மணியோ தூங்குறாங்க. காலையில் எழுந்திரிச்சு பார்த்தா இந்த பொண்ணு வந்து இந்த மாதிரி கிடக்குது. சொல்லப்போனால் இவங்க எல்லோரும் இன்னும் ஒரு 2 மணி நேரம் கூட தூங்கியிருப்பாங்க. 7 மணி 8 மணிக்கு தான் எழுந்திரிச்சிப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இல்லை ஸ்கூல் எத்தனை மணிக்கு ஆரம்பிக்குதோ அத்தனை மணிக்கு வருவாங்க. இந்த வாட்ச்மேன் வந்து இவர் பார்த்து சொல்லலை அப்படின்னா, அவர் பார்த்ததுனால தான் எல்லோரும் பதறி அடிச்சுட்டு ஓடி வராங்க. காலங்கத்தால் பல்லு கூட தேய்க்காமல் வந்து பார்க்குறாங்க, ஒரு பொண்ணு வந்து விழுந்து கிடக்குது. அந்த விழுந்த அந்த பொண்ணு வந்து ஸ்ரீமதி தான் அப்படின்றது கூட அவங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்குமான்னு தெரில. மேபி அந்த பொண்ணுக்கு கிளாஸ் எடுத்த டீச்சர்ஸ்க்கு வேணால் தெரிஞ்சிருக்கலாம், உடனே ரெகக்னைஸ் பண்ணியிருக்கலாம் பார்த்த உடனே, சரி இந்த பொண்ணு ஸ்ரீமதியாச்சே அப்படின்ட்டு. பட் நார்மலி இப்போ நீங்கள் ஒரு ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் ரன் பண்ணுறீங்க அப்படின்னா, உங்கள் ஸ்கூலில் ஏதோ ஒரு பொண்ணோ பையனோ விழுந்து கிடக்குறாங்கன்னா அந்த பொண்ணு பேரோ அந்த பையன் பேரோ தெரிஞ்சிருக்க சான்ஸே இல்லை. செல்வி அவர்கள் வந்து பல கோடி வேணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக அநியாயத்துக்கு அபாண்டமாக பழி போட்டு கொண்டு வருகிறார். செல்வி அவர்களுக்கு வந்து மனசாட்சியே கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும். கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லை. 3 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ வரைக்கும் செல்வி அவர்கள் வந்து அவருடைய தவறை வந்து இப்போ வரைக்கும் ஒப்புக்கொள்ளவே இல்லை. மேலே தப்பு சொல்கிறாரே ஒழிய, அடுத்தவங்களை பற்றி தப்பாக பொருளை கிளப்பிட்டுருக்காரே ஒழிய, அவரோட வீடியோவில் சொல்கிறாரு, அவர் பாட்டுக்கு வராராம், வீடியோ போடுறாராம், யாரையும் சீன்றதே இல்லையா, யாரை பற்றியும் பேசுகிறதும் இல்லையா. ஆனால் ஸ்கூல் டீம் வந்து அவர் பின்னாடியே போகுதான், அவர் என்ன செய்கிறார், ஏது செய்கிறார், பல் தேய்க்கிறாரா, தூங்குறாரா பார்த்துட்ருக்குன்னு சொல்கிறாரு. உண்மையாகவே செல்வி அவர்கள் என்ன செய்கிறார், அவதூறு மேல் அவதூறு, மற்றவங்களை பற்றி தப்பாக பேசி, கேவலமாக பேசி, புரளி பேசி,
அந்த ஸ்கூலில் ஒர்க் பண்ணுற டீச்சர்ஸ் எல்லாம் அவங்களோட கேரக்டர் பற்றி தப்பு தப்பாக பேசி இவர்கள் விபச்சாரிகள், இவர்கள் விபச்சாரம் செய்கிறார்கள், ஸ்கூலில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸை வந்து கூட்டி கொடுக்கிறார்கள் அப்படின்லாம் சொல்லி அந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து விஐபிகளுக்கு விருந்தாக்கப்பட்டனர். அந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து அவங்களே போய் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டாங்க, போய் படுத்தனர் விஐபிகள் கூட. இப்படியெல்லாம் பேசியிருக்கிறார் இந்த செல்வி அவர்கள். அதே போல் இந்த ஸ்கூல் ஓனர் வந்து சாந்தி மேடம் அவர்களெல்லாம் வந்து எரும மாடு என்னென்னமோ பேசுகிறார். இல்லை, அதே வார்த்தைகளை செல்வியை பற்றி நம்மளாலையும் பேச முடியும் இல்லையா கேட்குறேன். செல்வி அவர்களை பார்த்து இப்போ சாந்தி மேடம் அவர்களை பார்த்து என்னென்ன பேசினாரோ செல்வி, அதெல்லாம் அப்படியே அவருக்கே சொல்ல முடியும்ல. அந்த ஸ்கூல் டீம் ஹரிப்ரியா, கிருத்திகா, அப்புறம் இன்னொருத்தர் ஜபஜீவப்பிரியா, இவங்களெல்லாம் பார்த்து என்னென்னமோ கேவலமான வார்த்தைகள் பேசியிருக்காரு. இந்த வார்த்தைகளெல்லாம் வச்சு செல்வி அவர்களையும் பேச முடியும் இல்லையா? பேச முடியும். ஆனால் செல்வி அவர்கள் எவ்வளவு கேவலமானவர்கள், எவ்வளவு கீழ்த்தனமானவர் என்பது புரிகிறது. இதே மாதிரி தானே ஸ்ரீமதிக்கிட்டையும் பேசியிருப்பார். இப்போ இவரை பார்த்து, அந்த ஸ்கூல் டீச்சர்ஸ்களை பார்த்து, அந்த ஓனரை பார்த்து, இவங்கெல்லாம் பெண்கள் தானே. அந்த ஸ்கூல் ஓனர் சாந்தி அவர்கள், அந்த கிருத்திகா, அவங்க ஜபஜீவப்பிரியா, ஹரிப்ரியா, இவங்கெல்லாம் பெண்கள் தானே. இவர்களை பற்றி கண்டபடி பேசுகிறாரே செல்வி அவர்கள். இவரை வந்து சித்தின்னு சொன்னதுக்கு அப்படி கோவப்படுறாங்க. அவங்க டீம் எல்லாம் அப்படி பொங்கி எழுகிறார்கள். ஆனால் ஸ்கூல் டீச்சர்ஸ் வந்து கஷ்டப்பட்டு படித்து முன்னேறி ஒரு ஸ்கூலில் டீச்சராக ஒர்க் பண்ணுறாங்க. அவங்க கவனம் எல்லாம் வந்து அந்த ஸ்கூலில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் எப்படி படித்து முன்னேறணும், அவங்களெல்லாம் எப்படி மார்க் வாங்க வைக்கிறது, இதுதான் அவங்களோட கவனமாக இருக்கும். அந்த ஸ்கூல் ஓனர்ஸோட கவனம் எங்கே இருக்கும், அந்த ஸ்கூலை எப்படி இன்னும் அடுத்த நிலைக்கு கொண்டு போகணும் அப்படின்னு இருக்கும். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து எல்லாருமே 100% பாஸ் ஆகணும், நிறைய மார்க்ஸ் வாங்கி பாஸ் ஆகணும், நம்ம ஸ்கூலுக்கு அவங்கெல்லாம் நல்ல பேர் எடுத்து கொடுக்கணும். இது தான் வந்து ஒரு ஸ்கூல் ஓனரோட எய்மாக இருக்கும், ஆம்பிஷனாக. அதே போல் அந்த ஸ்கூல் டீச்சர்ஸ்க்கும் அந்த ஸ்கூலில் அவங்களுக்கு கீழே படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நல்ல பேர் எடுக்கணும், நல்லா படிக்கணும், நல்லா பெரிய பெரிய ஆளாக வரணும், இதுதான் அவங்களோட ஆம்பிஷனாக இருக்கும். செல்வி அவர்கள் எவ்வளவு கேவலமானவர் என்றால், அந்த ஹரிப்ரியா அவர்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, கிருத்திகா அவர்களுக்கும் ஜபஜீவப்பிரியா அவர்களுக்கும் கல்யாணம் ஆகலைன்னு நினைக்கிறேன். அவங்க 2 பேரையும் இவங்களையும் கேவலமாக பேசுகிறாரு, இவங்க கல்யாணமாகாத டீச்சர்ஸையும் கேவலமாக பேசுகிறாரு. நாளைக்கு அவர்களை யார் கல்யாணம் பண்ணிப்பாங்க? இந்த மாதிரி புரளி கிளப்பி பெண்களோட பேரை, அவங்களோட பேரை அப்படி டேமேஜ் பண்ணுறாரு செல்வி அவர்கள். இப்போது ஸ்ரீமதி உயிரோடு இருக்கா, அந்த பொண்ணை பற்றி ஊரில் இருக்கிறவங்கெல்லாம் தப்பு தப்பாக பேசுகிறாங்கன்னு வச்சுப்போமே. அப்போ செல்வி அவர்கள் கவலைப்பட மாட்டார்? என் பொண்ணை பற்றி இப்படியெல்லாம் கேவலமாக பேசுகிறாங்க, அந்த பொண்ணுக்கு நான் எப்படி கல்யாணம் பண்ணுவேன், எப்படி அந்த பொண்ணை நான் அடுத்த நிலைக்கு கூட்டிகிட்டு போவேன், இதெல்லாம் யோசிக்க மாட்டார்? அதே தானே அவங்களும். கல்யாணம் ஆகலை அவங்களுக்கு, அவங்க லைஃப் ஃப்யூச்சர் அஃபெக்ட் ஆகுமா ஆகாதா? அவங்களோட ஃபோன் நம்பர்லேருந்து அட்ரஸ்லேருந்து எல்லாத்தையும் ஒரு பொறுக்கி போடுது வீடியோவில். அவர்கள் பெண்கள், அவங்களோட அட்ரஸ்ஸு ஃபோன் நம்பர்லாம் நீ எதுக்கு போடுற? ஸ்ரீமதியோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவர்களோட நம்பர்ஸ், ஃபோன் நம்பர்ஸ், அதை கொண்டு போய் செல்வி அவர்கள் சில பேர்கிட்ட கொடுத்து வச்சுருக்காங்க. அதில் ஒரு பொறுக்கி என்ன பண்ணியிருக்கு, ஒரு மட்டமான பிளேஸில் போய் இவர்கள் எல்லாம் விபச்சாரிகள்னு சொல்லிவிட்டு அந்த பெண்கள், அந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸோட ஃபோன் நம்பர்ஸை கொண்டு போய் ஒருத்தன் வந்து போடுறான்னா எந்த அளவுக்கு கேவலமான புத்தி உள்ளவர்கள் செல்விக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்கன்னு பார்க்கணும் நம்ம. அவர்கள்லாம் பெண்கள் தானே, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பெண்கள் தானே. அவர்களுக்கு கல்யாணம் ஆகவே கூடாது, அவர்களை யாரும் கல்யாணமே பண்ணக்கூடாதுன்னு ஒருத்தங்க வந்து சில பேர் ஜென்மங்கள் வந்து லைவில் பேசுதுங்க. அந்த ஸ்கூலில் படித்த பொண்ணுங்களுக்கெல்லாம் வந்து யாருக்கும் கல்யாணம் ஆகக்கூடாது, ஃப்யூச்சரே இருக்கக்கூடாது. எந்த அளவுக்கு மட்டமான புத்தி, எவ்வளவு மட்டமான புத்தி. இந்த செல்வியோட அல்லக்கைகளுக்கு எப்படி இருக்குன்னா, செல்வி மட்டும்தான் பெண்ணா, மற்றவங்களாம் பெண்கள் இல்லை. நான் வந்து இந்த ஸ்கூலுக்கு ஆதரவாக பேசி வருகிறேன், என்னை வந்து கேவலமாக பேசிக்கொண்டு வருகிறார்கள், என்னை எவ்வளவு கேவலப்படுத்த முடியுமோ கேவலப்படுத்துகிறார்கள், பண்ணிக்கிட்டோம், நான் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணுவேன், இதுக்கெல்லாம் பயப்படுற ஆள் நான் கிடையாது. ஆனால் எதுக்காக நான் தனியாக நின்று இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னா, அந்த அளவுக்கு மோசமானவர்கள் இந்த செல்வியும் செல்வியோட அல்லக்கைகளும். ஒரு ஸ்கூலையே டேமேஜ் பண்ணிட்டாரு செல்வி அவர்கள். ஸ்கூல் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸோட லைஃப்பை டேமேஜ் பண்ணியிருக்காரு. ஒருவேளை அந்த ஸ்கூல் எழுந்திருக்க முடியவில்லைன்னு வச்சுப்போமே, இன்னும் 2-3 வருஷம் அப்படியே இடிஞ்சு போன பில்டிங், எரிஞ்சு போன பில்டிங்லாம் அப்படியே இருக்குதுன்னு வச்சுப்போமே,
அந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸோட லைஃப் என்ன வருது, ஃப்யூச்சர் என்ன வருது, அந்த டீச்சர்ஸோட ஃப்யூச்சர் என்ன வருது, அந்த டீச்சர்ஸோட சர்டிஃபிகேட்ஸ், அந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் எரிச்சு போட்டிருக்கானுங்க சில பேர். அவங்க ஃப்யூச்சர் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு, எந்த அளவுக்கு மனசாட்சி இல்லாத ஜென்மங்கள் இந்த செல்வியும் செல்வியின் அலக்கைகளும். 3 வருஷம் ஆயிடுச்சு. கொலைன்னு சொல்கிறீங்களே, ஒரு ப்ரூஃப் இருக்கா ப்ரூவ் பண்ணுறதுக்கு? ஒரே ஒரு ப்ரூஃப், சின்னதாக ஒரு ஹிண்ட், ஒரு க்ளூ. எந்த கருமாந்திரமும் இல்லை அவங்கக்கிட்ட, எந்த எவிடன்ஸும் இல்லை, எந்த க்ளூவும் இல்லை, எந்த ஹிண்ட்டும் இல்லை. ஆனாலும் கொலைன்னு குவிட்டு இருக்கீங்க. ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் ரேப்புன்னீங்க, போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் காமிச்சு கொடுத்துருச்சு. அது வீடியோ ரெக்கார்டட், சும்மா வந்து அந்த பொண்ணுக்கு எதுவும் நடக்கலை அப்படின்னு சொல்லலை, வீடியோ ரெக்கார்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. 2 வாட்டி போஸ்ட்மார்ட்டம் நடந்திருக்கு, 3ஆவது வாட்டி ஜிப்மர் மருத்துவமனை அறிக்கை கொடுத்துருக்கு. ஸோ 2 வீடியோ ரெக்கார்டிங் இருக்குது ஸ்ரீமதியோடது. ஸோ இவங்க எந்த கோர்ட்டுக்கு, ஐநா சபைக்கே போனாலும் இது வந்து தற்கொலை தானே சொல்லுவாங்க. கோர்ட்டுக்கெல்லாம் போக வேணாம், ஐநா சபையே போங்க. ஒரு பைத்தியம் என்ன சொல்லிகிட்டு இருந்தது, ஐநா சபைக்கு கொண்டு போகிறாங்களாம் இந்த கேஸை. 50 பேர் சைன் போடணும், 100 பேர் சைன் போடணும்னு, 500 பேர் சைனா, எத்தனை பேர்னு தெரில. எனக்கு புரியல, ஐநா சபைக்கு வேறு வேலையே இல்லையா? அப்போ இங்கே இந்தியாவில் இருக்கிற நீதிமன்றங்கள்லாம் என்னத்துக்கு இருக்குது? அந்த மாதிரி வந்து ஒரு கண்ட்ரிக்குள்ளே நடக்கிற ஒரு சில கேசஸை வந்து வெளியில் இருக்கிற நாடுகளோ இல்லை வேறு ஆர்கனைசேஷனோ, வெளிநாட்டில் இருக்கிற ஆர்கனைசேஷனோ எதுவாக இருந்தாலும் சரி, தனியாக வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதோ இல்லை அதுக்குள்ளே மூக்க நுழைக்கிறதோ முடியாது. இந்த கேஸில் சிஎம் ஸ்டாலின் அவர்களும் மூக்க நுழைக்க முடியாது, கவர்னரும் மூக்க நுழைக்க முடியாது, பிரசிடெண்ட்டும் மூக்க நுழைக்க முடியாது, பிரைம் மினிஸ்டரும் மூக்க நுழைக்க முடியாது. யாருமே இதில் வந்து தலையிட முடியாது. எந்த கட்சி தலைவர்களும் இதில் தலையிட முடியாது. இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர்ஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க, நீதிபதிகள் தான் இதற்கு என்ன தீர்ப்புன்னு சொல்லுவாங்க. ஆனால் இங்கே ஆளுக்கு யூடியூப்பில் இன்வெஸ்டிகேஷன்ற பேரில் காமெடி பண்ணிகிட்டு இருக்கீங்க. அந்த பொண்ணு கிளியராக எழுதியிருக்கு, எங்கள் அம்மா கிட்ட பணத்தை கொடுத்துருங்க, ஃபுல் ஃபீஸும் ரீஃபண்ட் பண்ணிவிடுங்கன்ட்டு. செல்வியர்களும் அப்படி தானே இருக்கார். பல கோடி எனக்கு வேண்டும், அரசு வேலை வேண்டும், இப்படியெல்லாம் கேட்குறது யார்? செல்வி அவர்கள் தானே. ஸோ காசுக்காக அடுத்தவங்க மீது பழி போடுறதுன்றது எவ்வளவு கேவலமான ஒரு காரியம். இந்த அம்மா வந்து, என் பொண்ணு உன் ஸ்கூலில் சேர்த்து போச்சு, உன் ஸ்கூல் தான் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும், அது தற்கொலை பண்ணாலோ என்ன பண்ணாலோ நீ காசு கொடுன்னு கேட்டிருந்தா கூட அந்த அம்மா பேசுகிறத நான் ஒத்துட்ருப்பேன். சரி, ஏதோ காசு பைத்தியம், இது ஏதோ கேட்குது அப்படின்னு விட்டுருப்பேன். ஆனால் அந்த ஸ்கூலில் இருக்கிறவங்க மேலெல்லாம் அசிங்கமாக அவதூறுகள் கிளப்பி, புரளி கிளப்பி, அந்த ஸ்கூல் டீச்சர்ஸ்லேருந்து, அந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து, அந்த ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்லேருந்து எல்லாருமே ரொம்ப மோசமானவங்க மாதிரியும் ரொம்ப கெட்டவங்க மாதிரியும் ஒரு பிம்பத்தை வந்து ஏற்படுத்தி அடுத்தவங்களை பற்றி தப்பாக பேசி அதில் சந்தோஷப்படுற செல்வி அவர்கள் பேசுகிறார். அவர் பாட்டுக்கு தேமேன்னு யாரையும் கண்டுக்காமல் இருக்காராம், ஓரமாக இருக்காராம். எவ்வளவு பெரிய அண்டா புழுகு! ஒரு யூடியூப் சேனலா, 2 யூடியூப் சேனலா? கிட்டத்தட்ட இந்த யூடியூப்பில் எத்தனை யூடியூப் சேனல்ஸ் இருக்கோ அத்தனை சேனல்ஸ்லேயும் போய் செல்வி பேசியிருக்கார். அந்த அளவுக்கு கேவலமாக அவதூறு கிளப்புவதும் புரளி கிளப்புவதும் மற்றவங்களை பற்றி தப்பாக பேசுகிறதும் செல்விக்கு கை வந்த கலை. இந்த மாதிரி ஒரு லேடி வந்து பேசுகிறது எங்களுக்கெல்லாம் காமெடியாக இருக்குது. இல்லை, செல்வி பக்கம் நியாயம் இருந்தால் ஸ்ரீமதியோட கையெழுத்து கிடையாது இது அப்படின்னு ப்ரூவ் பண்ணிவிட்டு அப்பீல் போகலாமே. ஏன் அது செய்யலை செல்வி அவர்கள்? ஏன்னா அவரால் அது செய்ய முடியாது. ஏன்னா இந்த கையெழுத்து வந்து ஸ்ரீமதியோட கையெழுத்து இல்லைன்னு யாராலையும் ப்ரூவ் பண்ண முடியாது. அதுதான் உண்மை. அந்த பொண்ணு சாகிறதுக்கு முன்னாடி அவ்வளோ அழுதுட்டு செத்து போயிருக்கா. அந்த பொண்ணு செத்ததுக்கு முழு காரணமே செல்வி தான். ஆனால் அந்த அண்டா புழுகு, ஆகாச புழுகெல்லாம் புழுகிவிட்டு அடுத்தவங்களை பற்றி தப்பாக பேசி இவர் ரொம்ப நல்லவர் மாதிரியும் மற்றவங்களாம் ரொம்ப கெட்டவ மாதிரியும் பேசுகிறாரு பாருங்க இந்த செல்வி அவர்கள். இவர்களுக்கு ஸ்ரீமதியே வந்து கரெக்டாக பதில் சொல்லுவாள்.